ரெனோவோட த மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கார் டஸ்டர் திரும்பி வந்து ரீபான் ஆயிருக்கு. என்னென்ன சேஞ்சஸோட வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ப்ராடராக மாறி இருக்கு. அதே மாதிரி ஃபுல்லி பியானோ பிளாக்காக கொடுத்துருக்காங்க. நடுவில் 360 டிகிரிக்குரிய கேமரா வருது. ஒரு பக்காவான ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேட்சுமே வருது. ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஆர்எல் கம் பிளிங்கராக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 3 டூமில் ரிஃப்ளெக்டட் எல்இடி ஹெட்லைட்டாக கிடைக்குது. வீலோட ப்ரொஃபைல் 18 இன்ச்சில் அலாய் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபுல் பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு, ரியர்லையுமே டிஸ்க்கு, 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு வரும். டயரோட ப்ரொஃபைல் 225/55 R18 வந்து உங்களுக்கு கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 212 mm வந்து வரும். இதுக்கு முன்னாடி 210 mm இருந்தது. ரியரோட டோர் ஹேண்டில் சி பில்லர்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ORVMல 360 டிகிரிக்குரிய கேமரா அவைலபிளா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயிலும் ஒரு பெனாரமிக் சன் ரூஃபும் வருது. ரியரோட லுக் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கர்வ்டா இருந்த விஷயம் இப்போ அப்படியே ஃப்ளாட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் வந்து நமக்கு வருது. எல்இடி டெயில் லேம்ப் ஒரு ஆரோ ஷேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் டெயில் கேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்ல மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் 700 லிட்டர்ஸ் வந்து கிடைக்குது. பட் இந்த பேஸ்ல இருந்து ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு 700 லிட்டர்ஸ் வரும். பவர் ட்ரெயின் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ல உங்களுக்கு கிடைக்குது. 1.3 லிட்டர்ல டர்போ GDIல வந்து உங்களுக்கு வருது. அதோட டார்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 280 Nm டார்க் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும். அப்படியே ஒரு 1 லிட்டரில் ஒரு இன்ஜினும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது 160 Nm டார்க் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணுது. இதோட 1.8 லிட்டரில் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்ல ஒரு இன்ஜின் காம்பினேஷனும் வருது. அது தீபாவளி டைமில் தான் லான்ச் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஒரு 6 ஸ்பீட் DCT வெட் கிளச்சாக வருது. இன்னொன்று 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் உங்களுக்கு வரும். ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைட்டர் ஜெட்டோட ஒரு காக்பிட் மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிஸ்பிளே லைட்டாக அப்படி டேர்ன்டாக இருக்குது. அங்கங்கே பட்டன்ஸ் எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் வைஸ் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. 10 இன்ச்சில் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்டும் 10.25 இன்ச்சஸில் ஒரு கிளஸ்டரும் நமக்கு கிடைக்குது. மேனுவல் பட்டன்ஸ் வந்து ஏசிக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். இதில் கூகுள் எனேபிள்டாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேலாம் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து இதில் மேப்பை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம். அது மாதிரி கூகுளோட நிறைய ஆப்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகும். ஆடாஸ்குரிய பட்டன்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் டீக்கட் ஸ்டேரிங் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுக்குமே பவர் அட்ஜஸ்டபுளாக 6 வேல கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்டும் நமக்கு வருது. ஒரு பெனாரமிக் சன்ரூஃபும் வருது. அது ரியர் சீட்டோட எண்டு வரைக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீ ஸ்பேஸ் இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இது நார்மலான ஒரு டிரைவிங் பொசிஷனில் இருக்குது. கீழே என்னால் டக் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டத்தை ஓகே லெவலில் தான் இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. எனக்கு 5'8".